கர்மாவின் அதிபதியா சனி பகவான் கருதப்படுகிறார். இப்போ சனி கும்பராசியில இருக்கிறார். 2024 ஆண்டு முழுவதும் இந்த ராசியில இவர் வலம் வருவார். 2025 வரை இந்த ராசியில இருப்பார். சனி சுபஸ்தானத்துல இருந்தா அந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும். இதே சனி நிலை அசுபமாக இருந்தா ஒரு சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். கும்பராசியில மற்ற கிரகங்கள் நுழைவதால சனி பகவானோட பல கிரக சேர்க்கைகள் ஏற்படும். கிரகங்களுடைய ராஜா என அழைக்கப்பட சூரியன் சனியோட சேர்ந்து சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருவார். முதலாவதா மிதுன ராசி. சனி சூரியன் இணைவதால மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன் தரப்போகிறார். தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படும். ஊழியர்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த நேரத்துல அவர்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு பெற முக்கியமான பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல நீங்க சமூகத்துல நல்ல மரியாதையை பெறுவீங்க. நல்ல புகழ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கௌரவம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வேலையை செய்தாலும் முழு நம்பிக்கையோட செய்து அதுல முன்னேறுங்க. எல்லாமே வெற்றியா அமையும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியையும் பொறுப்போட சிறப்பா செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளால அதிகம் பாராட்டப்படுவீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்க வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் நாட்டம் இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல கலந்து கொள்வீங்க. அதற்கு அடுத்தபடியா சிம்மம். கும்பராசியில சூரியனும் சனியும் இணைவதால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல நாட்கள் தொடங்க போகுது. இது இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் நீக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இவங்க சுமூகமா வாழ தொடங்குவாங்க. இருவரும் சந்தோஷமா இருப்பதால பிரச்சனைகள் வராம இருக்க வீண் விவாதங்கள் செய்யாம இருக்கணும். அதுபோல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ பழகணும். இதை மட்டும் நீங்க செய்தா உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. வியாபாரம் செய்பவங்களுக்கு நல்ல முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்கும். பணம் வரும் பொழுது வருமானமும் நல்லா அதிகரிக்கும். சந்தோஷமான பயணங்கள் சாத்தியப்படும். செய்யக்கூடிய பயணங்கள் சில நேரங்கள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு நல்ல தகுந்த பலனும் கிடைக்கும். செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறமா மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் மற்றும் சனியோட சேர்க்கை நல்ல சுபமா முடியும். சுற்றி இருப்பவர்கள் மத்தியில உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். சொல்ல போனா உங்க மரியாதை உச்சபட்ச அளவுல இருக்கும். பணிபுரியும் இடத்துல நீங்க அதிகம் பாராட்டப்படுவீங்க. இந்த காலகட்டங்கள்ல போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல சாதகமா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய மனம் மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம படிப்பில் இருக்க வேண்டும். சரியா படித்தா மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்கள்ல சிறிய உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடலை மிகவும் கவனமா பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த காலகட்டங்கள்ல அதிகம் சுப செலவுகள் ஏற்படும். செலவு செய்யும் பொழுது அதிகமா கையை நீட்டாம கொஞ்சம் கவனமா செய்வது நல்லது. இப்படி நீங்க செய்தீங்கன்னா அதிக அளவுல உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்கலாம். எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு முடிய போகுது.